எரிபொருட்கள் அப்படின்னா அல்லாஹ் ஏன் கற்களை சொல்லணும்? கல்லுக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? கல்லுக்கும் எரிபொருளுக்கும் என்ன சம்பந்தம்? என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்குறோமா? இந்த வசனத்துல அல்லாஹ் அப்படிதானே சொல்றாங்க, வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருட்கள், நரகத்தினுடைய எரிபொருட்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்களே. இன்னைக்கு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கற்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, வெப்பத்தை ஒரு மடங்கு அது உள்வாங்கிக்கிருச்சுன்னா பல மடங்கு வெப்பத்தை அது வெளியிடக்கூடிய தன்மை கற்களுக்கு இருக்கின்றது. அதனால தான் வெப்பம் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த கற்களை எல்லாம் உள்ள நரகத்தில் அதை எரிபொருட்களாக போட்டுக்கிட்டே இருப்பானா. அப்போ மேலும் 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 வெப்பம் என்பது, அந்த நரகத்தீ என்பது கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்ட்டு அல்லாஹ் நமக்கு நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மே மாதம் வெயில் காலம் தானே, நம்மளுடைய வீட்டு வாசல்ல ஒரு 5 நிமிடம் செருப்பு இல்லாமல் நம்மளால நிற்க முடியுமா? ரொம்ப வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் போதும். வெளியே ரோட்டில் மற்ற இடங்கள்லாம் வேண்டாம், நம்மளுடைய வீட்டு வாசல்ல ஒரு 5 நிமிஷம் நம்மளால நிற்க முடியுமா? இத்தனைக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. அந்த சூரியனுடைய தாக்கத்தையே நம்மளால தாங்க முடியலை அப்படின்னு சொன்னால், நரகம் என்பது கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த நரகத்தினுடைய அந்த வேதனையை மனிதர்கள் எப்படி அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அழைப்பு பணி செய்யும் பொழுது சஃபா மலை மீது ஏறி நின்று ஒவ்வொரு கூட்டத்தாரையா அழைத்து அழைத்து சொல்றாங்க, அப்துல் முத்தலிப் கிளையினரே, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஹாஷிம் கிளையினரே, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்பாஸ் குடும்பத்தினரே, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமாவே, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தோட முடிச்சுக்கோங்க. நாளை மறுமையில் உங்களுக்கென்று எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நாள் தான் அந்த மறுமை நாள். அந்த மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வாசிகளுக்கு நிறைய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துள்ளார்கள். ஒரு முறை மஸ்ஜிது நபவியில் இரவு நேரம், சாதாரண பகல் நேரம்லாம் கிடையாது, இரவு நேரம் ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி தஹஜ்ஜுடைய நேரம், மஸ்ஜிது நபவியிலிருந்து ஒரே அழுகை சப்தம். ஒவ்வொன்று அப்படியே அழுதா எப்படி இருக்கும், விக்கி விக்கி அழுதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனிதர்களுடைய அழுகுறல் சப்தம் பள்ளிவாசல்ல இருந்து கேட்குது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா, பள்ளிவாசலை எதுக்கு இந்த நேரத்தில் இப்படி அழுகை சப்தம் கேட்குது, எதுவும் ஆயிடுச்சா, யாருக்கு என்னமும் நிகழ்ந்துருச்சா அப்படின்ட்டு வேமா பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அன்தர்துக்கும் நார், அன்தர்துக்கும் நார், நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். நரக நெருப்பை பற்றி உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்ற இந்த ஒற்றை வார்த்தை தான், வேற எதுவுமே பேசலை. நரகம் எப்படி இருக்கும், நரகம் எவ்வளவு ஆழமானது, நரகத்தில் யார் யார் இருப்பாங்க, அந்த வார்த்தைகள்லாம் கிடையாது. நரகத்திற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே அவங்களுடைய தாடி நனையும் அளவுக்கு விக்கி விக்கி அப்படியே அழுகுறாங்க, தேமி தேமி அழுகுறாங்க. இறைவா, எங்களை நீ நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாத்து விடு, எங்களுக்கு நரக நெருப்பிலிருந்து நீ விடுதலை கொடு, நீதான் கருணையாளன் அப்படின்ட்டு இறைவனை புகழ்ந்து நரக நெருப்பிலிருந்து சஹாபாக்கள் எல்லோருமே பாதுகாப்பு கேட்டார்கள் அப்படின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். நரக நெருப்பை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாத எந்த நபிமார்களும் இந்த பூமியில் இல்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, கொழுந்து விட்டெரியும் நரக நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன். அந்த நரக நெருப்பை விட்டு தப்பிப்பதற்கு அந்நாளில் எந்த ஒரு வழியுமே கிடையாது. நிறைய இந்த உலகத்தில் நம்மலாம் நினைக்கிறோம்,
நிறைய நான் வசதியாக இருக்கிறேன், நிறைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே எனக்கு இருக்குது, இந்த உலகத்தில் பணத்தை வைத்தும் அதிகாரத்தை வைத்தும் என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மமதையில் சில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த பூமியில், மற்ற மனிதர்களை அடக்கி ஆள்கிறாங்க இல்லையா, இந்த செல்வந்தர்களும் இந்த ஆட்சி அதிகாரிகளும் நாளை மறுமையில் அவர்கள் எப்படி புலம்புவாங்கன்ட்டு அல்லாஹ் சொல்றான். மா அஹ்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. நரகம் இந்த கொழுந்து விட்டு நரகத்தை விட்டும் தப்பிப்பதற்கு வழியே இல்லையே, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு பயனளிக்கவில்லையே என்று அந்த மனிதன் அந்நாளில் புலம்பிக்கிட்டே இருப்பான். என்னுடைய கை சேதமே, நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்க கூடாதா, நான் தான் இந்த உலகத்துல வாழ்ந்து நான் இறந்துட்டேன் தானே, மீண்டும் அல்லாஹ் எனக்கு எதுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி விட்டான், நான் அப்படியே போயிருக்க கூடாதா, என்னுடைய கை சேதமே, என்னுடைய நாசமே என்று ஒவ்வொரு மனிதனும் புலம்பக்கூடிய நாள் தான் அந்த மறுமை நாள். நரகத்தை மனிதர்கள் கண்களால் காணும் பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களா, அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் எனக்கு சொல்லப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு கட்டுப்படலையே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, நீங்கள் தொழுங்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள், நீங்கள் நல்லதை சொல்லுங்க, நீங்கள் நல்ல குணமுடையவர்களாக இருங்கன்னு எனக்கு நிறைய பேர் எனக்கு அறிவுரை இந்த உலகத்தில் சொன்னாங்களே, ஆனால் நான் கேட்கலையே, என்னுடைய கை சேதமே, என்னை ஒரு நாள் என்னுடைய இறைவா இந்த பூமிக்கு என்னை நீ அனுப்பி வைக்க மாட்டியா, நான் நல்ல அமல்கள் எல்லாமே செஞ்சுட்டு நான் வருவேனே அப்படின்ட்டு ஒவ்வொரு நரகவாசியும் புலம்பக்கூடிய நாள் அந்த மறுமை நாள். ஆனால் அவகாசம் கொடுக்கப்படுமா? ஒரு முறை வாழ்வு என்பதும் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு முறை, மரணம் என்பதும் ஒரு முறை. நம்ம மரணிச்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு எந்த ஒரு அனுமதி எதுவுமே கிடையாது. நல்லவங்களுக்கே அனுமதி இல்லை, சொர்க்கவாசிகளுக்கே மீண்டும் இந்த பூமிக்கு வருவதற்கு அனுமதியே இல்லை. அப்ப அல்லாஹ் தீயவர்களுக்கு எப்படி அனுமதி கொடுப்பான்? நமக்கு நம்மளுடைய ஆயுட்காலங்கள் முழுவதும் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு சமுதாயத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கடந்த கால வரலாறுகள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு பாடம் புகட்டுகின்றான். ஒவ்வொரு நபிமார்களும் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த சமுதாய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மக்கள் நல்லது செஞ்சதுனால எந்த நிலையில இருந்தாங்க, தீயது செஞ்சதுனால எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நமக்கு அப்படியே பாடமாக அல்லாஹ் சொல்றான். அந்த நபிமார்களுடைய அந்த சமுதாய மக்கள் கிட்ட நீங்க அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், நீங்க வேற யாரையுமே நீங்க அல்லாஹ்வுக்கு இணையாக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் கேலியும் கிண்டலுமாக பேசிக்கிட்டு ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை, அந்த நபியை பின்பற்றக்கூடிய அந்த சமுதாயத்தை தவிர மற்ற மக்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுத்தான், உடனே அழிச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு தெரியும். தண்ணியினால் அல்லாஹ் அழிச்சான், பெரிய பெரிய சுனாமியை வச்சு அல்லாஹ் அந்த உலகத்தை அழிச்சான், அந்த சமுதாயத்தை. ஆது கூட்டத்தார், சமூது கூட்டத்தார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம், இப்படி நிறைய இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அழிச்சிடறான். இந்த உலகத்திலேயும் அவங்களுக்கு அழிவு, மறுமையிலும் அவங்களுக்கு கேடு என்பதாக நிறைய வசனங்கள் நமக்கு குர்ஆன்ல நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த சமுதாயத்துல நம்ம எவ்வளவு அட்டூழியங்கள் நம்மளுடைய மக்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க, அதிகமாக விபச்சாரம் செய்கிறாங்க, அதிகமாக மது குடிக்கிறாங்க, அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க, மோசடி செய்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செய்கிறாங்க. எல்லா அனாச்சாரங்களும் இந்த பூமியில் இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஏன் நம்மளை இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக செய்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்காங்க. என்னுடைய சமுதாயத்தினருக்கு அவங்களுடைய மரணம் வரைக்குமே நீ அவகாசம் கொடுக்க வேண்டும், அவர்கள் செய்த அந்த தவறினால் உடனுக்குடனே நீ தண்டனையை கொடுக்க கூடாது இறைவா அப்படின்ட்டு நம்மளுடைய தூதர் செய்த அந்த பிரார்த்தனையுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டா நம்மளுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நாம் மாற்றிக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நரகம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் என்பது 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நரகம் 70,000 சங்கிலிகள் போட்டு அல்லாஹ் பிணைச்சு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சங்கிலியுமே 70,000 வானவர்கள் பிடிச்சு இழுப்பாங்களாம். அப்ப நரகம் எவ்வளவு பெருசா இருக்கும்.
நம்மளால அதை கணக்கிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நரகத்தை மிக பெரியதாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த நெருப்பினுடைய கடுமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறோம்ல நெருப்பு, அந்த நெருப்பு நம்மளுடைய உடலில் பட்டுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா? நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நெருப்பு நம்மளுடைய உடலில் பட்ட உடனேமே அது குளுமையாகிறதுக்கு என்ன செய்யணும், என்ன வைத்தியம் பார்க்கணும், எல்லா முயற்சிகளையும் நம்ம செய்கிறோம் இல்லையா? இந்த நெருப்பு, நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு என்பது நரக நெருப்புல இருக்கக்கூடிய 70% மட்டும்தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பங்கையுமே 2 முறை கடல்களால் மூழ்கி வீரியம் குறைச்சி தான் இந்த பூமியில் அல்லாஹ் நம்ம பயன்படுத்தக்கூடிய நெருப்பை கொடுத்துருக்குறான். அந்த நெருப்பையே நம்மளால தாங்க முடியலைன்னா அதை விட இந்த நெருப்பை விட 68 மடங்கு நெருப்பு கூடுதல் அப்படின்னு சொன்னால், அப்போ அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சிந்திச்சு பார்க்கவே முடியலை. ஒரு சொர்க்கவாசிகள் எப்படி அவங்க சொர்க்கத்தில் இன்பமாக நல்ல உயர்ந்த ஆசனங்களில் சந்தோஷமாக இன்பமான ஒரு நிலையில் இருக்கின்றார்களோ, அதே மாதிரி தான் நரகவாசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கின்றான். சொர்க்கவாசிகளுக்கு எப்படி நிழல் தரும் குடைகள் உண்டோ, அதே மாதிரி நரகவாசிகளுக்கும் நெருப்பாலான குடைகளை அல்லாஹ் தருவான். சொர்க்கவாசிகள் எப்படி பட்டாலான ஆடைகளை அணிந்து சொர்க்கத்தில் உலா வருகின்றார்களோ, அதே போல் நரகவாசிகளுக்கும் அல்லாஹ் தாராளான ஆடைகளை கொடுக்குறான். ஏன் தாராளான ஆடையெல்லாம் கொடுக்குறான்? ரோடுக்கு போடுற தார் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆடை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த தாரில் அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன பண்ணிக்கிறோம்? அப்படியே ஒட்டிக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் அப்படியே அதனுடைய கடுமை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ அந்த ஆடை என்பது தாராள இருக்குதுன்னா அதன் மேலே அல்லாஹ் நெருப்பையும் போடுறான் அப்படின்னு சொன்னால், அது எப்படி இருக்கும்னு நம்மளால கற்பனையை செய்து பார்க்கவே முடியாது. கடுமையான புகை, அது கண் எரிச்சல்களை உண்டாக்கும். அந்த மனிதர்கள், சில மனிதர்கள் அல்லாஹ் செல்வம் என்ற ஒரு அருள்கொடையை இந்த பூமியில கொடுத்திருக்கிறான் இல்லையா, அந்த செல்வம் என்ற அருள்கொடைகளை தனக்கு என்று தான் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு மற்ற ஏழைகளுக்கு கொடுக்காத அந்த மக்களுக்கு நாளை மறுமையில் அவர்கள் நரக நெருப்பினுடைய உச்சத்தில் இருப்பார்கள். நரக நெருப்பு எங்களால முடியலையே அப்படின்ட்டு அவங்களே ரொம்ப கதறி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட இதோ உன்னுடைய செல்வம் என்று நெருப்பினால் அவர்களுக்கு சூடு போடப்படும். உன்னுடைய செல்வம் நீ வச்சிருந்தில்ல, உன்னுடைய செல்வம் இதுதான், இதுதான் என்னுடைய செல்வம், இதுதான் என்னுடைய செல்வம் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தில்ல, இந்த வாங்கிக்கோ, இதுதான் உன்னுடைய செல்வம் என்று அந்த நரகவாசிகளுக்கு மேலும் சூடு போடப்படும். அந்த நரகவாசிகள் அப்படியே வெக்கையால் அப்படியே வெந்து ஒழுகுவாங்க. அவங்களுக்கு பசி ஏற்படும், அவங்களுக்கு தாகம் ஏற்படும். அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய நீர் என்பது என்னன்னா, தாகம் தீர்க்கக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, கொதிக்கக்கூடிய சுடுநீரை அல்லாஹ் தருவான். அதையுமே அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடிப்பாங்க. அப்படியே நரம்புகள் எல்லாமே அந்த போகக்கூடியதாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வாழ்வும் கிடையாது, மரணமும் கிடையாது. நரக நெருப்பு என்பது அவ்வளவு மோசமான ஒரு விஷயம். அவர்களுடைய உணவு என்பது விஷ செடிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அவங்க எந்த ஒரு குளுமையுமே அந்த மக்கள் காணவே மாட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் அப்படியே பயப்படுவாங்க. அந்த மக்கள் ஒரு நாள் அல்லாஹ் இந்த நரகத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரமாட்டானா? நரகத்தினுடைய காவலாளியை அல்லாஹ் அந்த மக்கள் கூப்பிடுவாங்க, யா மாலிக், காவலாளியை நீங்கள் பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய இறைவன்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, எங்களுக்கு நீங்கள் சிபாரிசு செய்யுங்க, கொஞ்ச நேரம் இந்த நரக நெருப்பில் இருந்து நாங்கள் கொஞ்சம் விடுதலை ஆகிக்கிறோமே, நீங்கள் யாருமே நீங்கள் எங்களுக்காக பேச மாட்டீங்களா என்று புலம்பி இருக்கக்கூடிய நாள் தான் அந்த மறுமை நாள். அந்த நெருப்பினுடைய உச்சக்கட்டம் தாங்க முடியாமல் அந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவும் அழுது புலம்புவார்கள். ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு பதிலையுமே கொடுக்க மாட்டான். அந்த மனிதர்களிடத்தில் அல்லாஹ் பேசவே மாட்டான். அந்த மக்கள் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படும். என்ன அப்படின்னு சொன்னால், 2 கங்குகள் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். அந்த கங்குல அவன் நிற்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த கங்குல அந்த மனிதன் நிப்பாட்டப்படுவான். அந்த கங்கு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த உள்ளங்காலில் இருந்து அப்படியே மேலே ஏறி தலை வரைக்கும் போய் மூளையில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாமே அப்படியே வடிஞ்சு அந்த கங்கை அமர்த்திடும். அந்த மனிதன் நினைப்பானா, இந்த நரகத்திலேயே
அதிகமான உச்சபட்ச தண்டனை எனக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்படின்னு அந்த மனிதன் நினைப்பானா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருக்கிறதுலே ஆக குறைந்த தண்டனை, நரகத்திலேயே ரொம்ப குறைந்த தண்டனை எது அப்படின்னா இந்த 2 கங்குகள் கொடுக்கப்படுறது தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிறோம், நரக நெருப்பை பற்றி நாம் பயந்து கொள்ள வேண்டும். நரக நெருப்பு என்பது சாதாரணது கிடையாது. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நம்மளுடைய தீமையான செயல்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் நரகத்தில் அல்லாஹ் மூழ்கி வைக்கிறான். ஒரு சில மக்கள் அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்றவாறு கரண்டைக்கால் அளவுக்கு நெருப்பால் மூழ்கடிக்கப்படுவார்கள். சில பேர் மூட்டு அளவுக்கு, சில பேர் இடுப்பு அளவுக்கு, சில பேர் தோல் புஜம் அளவுக்கு, சில பேர் அப்படியே நரக நெருப்புல முங்கிடுவாங்க. மஹ்ஷர் மைதானத்துல வியர்வையால் அவங்க முங்குவாங்க இல்லையா, நரகத்தில் அவர்கள் நரக நெருப்பால் அவர்கள் அப்படியே மூழ்கி இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நரகத்தில் பாம்புகளும் தேள்களும் விச ஜந்துக்களும் போடப்படும், அதுவும் கொத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழல். இதை நம்ம நிறைய இப்போ 1 மணி நேரம் வகுப்புல எல்லாத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது. சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம பகிரப்படுறோம். அப்போ இதை நம்ம பேசும்போது அதை கேட்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய எதிரிக்கு கூட அந்த தண்டனை வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்மளுடைய உள்ளம் தோணும். நமக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரகத்தில் இருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும் அப்படின்னு நமக்கு தோணும். உண்மை அதுதான். ஆனால் இந்த நரக நெருப்பை பற்றிய ஒரு அச்சம் இல்லாமல் தானே நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நரக நெருப்பில் இருந்து நம்மளை நாம் காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ட்டு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாளை மறுமையில் நாம் சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போகணும். இந்த நரக நெருப்பினுடைய அந்த சாயல் கூட, அந்த நெருப்பினுடைய அந்த சூடு, அந்த புகை கூட என்னுடைய மேல படவே கூடாது. நரகத்தை என்னுடைய கண்ணாலே நம்ம பார்க்க கூடாது. அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள் மத்தியில் ரசூலா பேசியிருக்கிறாங்க, பெண்களே உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டால் பெண்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு பகுதியையாவது நீங்கள் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று பெண்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க? அதுல ஒரு சஹாபிய பெண்மணி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களா அதிகமாக நரகத்தில் இருக்கிறோம், ஏன் எங்களை நரகத்தில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை, ஆனால் நீங்கள் அதிகமாக சபிக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு தன்மை நம்மளிடத்தில் இருக்கின்றதா அப்படிங்கிறத நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சாபம் ஃபர்ஸ்ட். அதிகமாக பெண்கள் சபிக்கிறாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம், உறவினர்களோ நண்பர்களோ பக்கத்து வீட்டுக்காரவங்களோ ஏதோ ஒன்று செய்யும் பொழுது சர்வ சாதாரணமாக சபிக்கக்கூடிய பெண்கள் நம்மளுடைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ரோட்டில் இடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாசமாக போக எப்படி இடிச்சிட்டு போகிறான் பாரு அப்படின்னு பேசுகிறோமா இல்லையா? அப்போ இது எல்லாமே சபிக்கிறது தானே. அப்போ நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? நம்ம அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்களாக நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வரலாமா? அல்லாஹ்வை சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த நாவில் இருந்து ஒரு மனிதனை சபிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை ஒரு முக்மின் பேசலாமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை கேட்டு பார்த்துக்கிறோம், நம்ம இப்படிலாம் பேசுகிறோமா அப்படின்ட்டு. ஒன்றுமில்லை, ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது உண்மையிலே நான் கேட்ட ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் அந்த அம்மா ரொம்ப அப்படியே டென்ஷனாகவே இருக்குது. காலையிலேருந்து டென்ஷனாக என்னன்னு தெரியலை, அப்படியே பரபரப்பாகவே இருந்தாங்க. கத்தி காணா.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமையல் செய்கிறதுக்கு காய்கறிகள் நறுக்கிறதுக்கு கத்தியை காணோம். தேடணும், கத்தி எங்கே இருக்கும், அதிகபட்சம் கிச்சனில் இருக்கும், ஹாலில் இருக்கும், எங்கேயாவது இருக்கும்ல. தேடுனா, அமைதியாக தேடுனா கிடைக்கும். அந்த ஒரு கத்தி இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலாம், ஏதாவது செய்யணும்ல. அந்த அம்மா அந்த கத்தியை சபிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாசமாக போன கத்தி எங்கே போச்சுன்னே தெரியலை. அந்த கத்திக்கு காலாக இருக்குது, அதுவாக நடந்து எங்கேயாவது போச்சா? ஆனால் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இப்போவே நடக்கலை அப்படின்ட்டு சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க, எந்த பொருள் அவங்க கைக்கு கிடைக்கலையோ உடனே அது நாசமாக போகணும், அது விளங்காமல் போகும். நம்மள நிறைய பேர் நம்மளுடைய பிள்ளைகளையே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகளே நிறைய பெண்கள் எப்படி விளங்காமல் போக நீ எங்கே இருக்கிற அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைகளுடைய அருமை தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்கள் சர்வசாதாரணமாக சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, அந்த பெண்கள் சபிக்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. எந்த பொருளை சபிக்கிறதா இருந்தாலும் சரி, அது அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக அந்த பெண்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் அந்த கணவன் நிறைய அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறைய வருஷம் ரமலானுக்கு 15,000 20,000த்துக்கு சேலை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய நகைகள் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நிறைய டூருக்கு போவோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணை நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வருடம் அவங்களுக்கு போகிற டூர் போகலை, அல்லது நல்ல காஸ்ட்லியாக வாங்கக்கூடிய அந்த நகைகள் ஆடைகள் இந்த வருஷம் வாங்க முடியலை அப்படின்ட்டு சொன்னால் உடனே அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா, இத்தனை காலம் உன்னோட இருந்து நான் என்ன சுகத்தை நான் கண்டேன், நான் இவ்வளவு நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கின்றதா அப்படின்ட்டு காலமாக சந்தோஷத்தை அனுபவித்த பெண் ஒரு கட்டத்தில் அவளால் செய்ய முடியலை அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த பெண் ஒரு வார்த்தையை பேசுகிறா இல்லையா, இந்த வார்த்தை அந்த பெண்ணை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பெண்களை பார்த்து சொன்ன ஒரு விஷயம், தர்மத்தை கொடுத்து நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, பெண்களுக்கு இயல்பாகவே தர்மம் கொடுக்கக்கூடிய அந்த இயல்பு, அந்த பண்பு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஆண்களை விட பெண்களை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சஹாபிய பெண்கள்கிட்ட நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள், அதிகமாக பெண்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, தங்களுடைய காதுகளில் இருக்கிறது, தங்களுடைய கழுத்துகளில் இருக்கிறது, கைகளில் இருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துறோம், ஆனால் எங்களுக்கு நரக நெருப்பில் இருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்மளும் அந்த ஒரு பழக்கத்துக்கு நாம் வர வேண்டும். நம்ம அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு பெண்களாக நம்ம இருக்கணும். நம்மளால் என்ன முடியுதோ அதை நாம் தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும். நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெண்கள் ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேட்குறவங்களையுமே திட்டக்கூடியவங்களாக தானே இருக்கிறாங்க. ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும், இல்லை பேசாமல் போயிடணும். ஆனால் அதை விட்டுட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நின்று உனக்கு வேலை இல்லைன்னு சண்டை போட்டுட்டு போகக்கூடிய பெண்களையும் நம்ம ரோடுகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த நிலைகள் எல்லாமே நம்மிடத்தில் மாற வேண்டும். கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழலும் நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நம்மெல்லாம் படிச்சிருப்போம். அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை, அவங்களுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. மகன் எங்கே இஸ்மாயில் எங்கே அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய குடும்ப சூழல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, என்னத்தை இருக்கிறோம் ஏதோ போகுது அது பாட்டுக்கு அப்படின்னு அப்படியே அந்த பெண் புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்மாயில் உங்களுடைய கணவர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிலைப்படியை மாற்றி வைங்கன்ட்டு சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வர்றாங்க. வேற ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, எங்கே
எங்கே போயிருக்கிறாங்க இஸ்மாயில்ன்றப்ப வெளியே போயிருக்கிறாங்க. உங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் குடும்ப சூழல் கொஞ்சம் ஏழ்மையாக தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வந்துச்சு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, உங்களுடைய கணவர் வந்தாங்கன்னு சொன்னால் நிலைப்படியை தக்க வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் அவளுடைய உலக வாழ்க்கை அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்குடைய ரிஸ்க் அப்படிங்கிறது நம்மளாக நம்ம விரும்பி உண்ணக்கூடியது அப்படிங்கிறது கிடையாது, நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுக்கிறது தான். அதை வைத்து நம்ம பொருந்திக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். முதல்ல அந்த பெண் அப்படியே புலம்புறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க நிலைப்படியை மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நிலைப்படி அப்படிங்கிறத அந்த பெண் வேண்டாம் அப்படிங்கிறத சூட்சகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்த பெண் ஏழ்மையாக இருந்தாலும் அல்லாஹ்வை புகழ்கின்றாள். அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, நிலைப்படியை தக்க வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது இந்த பெண் இருக்கட்டும், இவள் தான் குடும்பத்திற்கு தேவையானவள் அப்படின்ற மாதிரியாக ஒரு மறைமுகமான ஒரு வார்த்தையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வீடுகளில் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கென்று வாழ்வாதாரம் எவ்வளவு இருக்கின்றதோ அதை வைத்து நம்ம சமாளிக்கணும். அதை போட்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கணவன்கிட்ட உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு ஒன்று திறமையும் கிடையாது, உன்னை கட்டிக்கிட்டு என்னதான் நான் இது பண்ணேன், நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன், இங்கே வந்துக்கிட்டு நான் எப்படி கஷ்டப்படுறேன் பாரு அப்படின்ட்டு தினம் தினம் புலம்பக்கூடிய பெண்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் ஐவேளை தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, குரான் ஓதுவாங்க, அல்லாஹ்வை திக்ரு பண்ணுவாங்க, பயான் பண்ண இந்த மாதிரி இடங்களுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமை வீட்டில் போய் பார்த்தா எப்படி இருக்குது, பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்காக நாம் பிறக்கலை, அதை நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறணும். இந்த உலகத்தில் நம் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் இந்த உலகம்தான் நமக்கு நிலையானதும் அப்படிங்கிறதற்காக இந்த உலகத்தில் நம்ம வரலை. இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம் தான். முக்மின்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை. ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதி என்பவன் எப்படி சந்தோஷமாக இருக்க மாட்டானோ அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முக்மின் சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் கூட அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதி அவன் நினைச்ச சாப்பாடு அவனால் சாப்பிட முடியுதா, அவன் நினைச்ச இடங்களுக்கு அவனால் போக முடியுதா, அவன் ஒரு கண்ட்ரோலில் தானே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை, கைதிகளுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்குதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? எப்படா வெளியே போகொண்டு தானே அந்த சிறை கைதிகள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் என்பது முக்மீன்களுக்கு சிறைச்சாலை என்று சொன்ன பிறகும் கூட என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பொருளாதாரத்தினால எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு புலம்பினால் நமக்கு எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம நரகம் நெருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோமோ, அந்த புலம்பக்கூடிய பெண்களுக்கு அதுதான் அப்படின்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு பிரியாணி கொடுத்துருக்குறானா, அல்ஹம்துலில்லாஹ். மறுநாள் பழைய சோறை கொடுத்துருக்குறானா, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் மறுநாள் பட்டினி ஒன்றுமே இல்லையா, அப்பையும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரிஸ்கை கொடுக்கக்கூடியது என்னுடைய இறைவன். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்பது அவனுடைய நாட்டம். நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறான். ஆனால் அவனுக்குரிய வாழ்வாதாரம் எவ்வளவு இருக்குது? 500 ரூபாய் தான் இருக்குது. அதுதான் அவனுக்கென்றே அல்லாஹ் முடிவு பண்ணது. ஒரு மனிதன் அரை மணி நேரம் தான் அவன் வீட்டில் உட்காந்தே ஏசி ரூமில் எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லாமல் அரை மணி நேரம் அவன் கம்ப்யூட்டரில் என்னமோ செய்கிறான். 50,000 ரூபா உடனே கிரெடிட் ஆகுது. அப்போ இது எல்லாமே யாருடையது? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு என்ன நாடுறானோ, எவ்வளவு வாழ்வாதாரங்கள் கொடுக்குறானோ அதை வைத்து நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பொருந்திக்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறதுலையும் கணவன்மார்கள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே ஒன்றுமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் மறுமையில் சொர்க்கத்தை மறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்பது, அதிகமாக சபிக்கின்றார்கள்,
கணவனுக்கு அதிகமாக நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு வகையான பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், அவங்க ஹிஜாப் அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் அணியாத மாதிரி இருக்கும். அவர்களும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் அப்படியே அவங்க சாய்ப்பாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பெண்கள் ஹிஜாப் போடுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு ஹிஜாப் போடுறாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் பட முடியுதே தவிர்த்து, ஆனால் உண்மையிலேயே குர்ஆன் சுன்னா படி அவர்கள் ஹிஜாபை அணிகிறாங்களா அப்படிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நான் அனுபவித்த ஒரு விஷயம், ஒரு கடையில் போய் எனக்கு பிளெயின் புர்கா வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்காரர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு? ஒன்றுமே இல்லை, பிளெயினாக எனக்கு வேணும்னு நான் கேட்டதுக்கு. அப்போ என்ன தான் இங்கே புர்கா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆடைகளை விட அதிக வேலைப்பாடு உள்ள புர்காவை எடுத்து அப்படியே காமிக்கிறாங்க. கல்லுக்கல்லாக இருக்குது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கூட அவ்வளவு கிராண்டாக கிடையாது. அந்த கல் அப்படியே பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் அணியக்கூடிய நகைகளை எல்லாமே அப்படியே வெளியே தெரியுது. கழுத்துக்கிட்டே இவ்வளவு தூரத்துக்கு நெக்கு அது இருக்குது. நம்ம போடக்கூடிய அந்த நகைகள் எல்லாமே வெளியே தெரியும். கைகள்கிட்ட வளையல் மட்டும் தெரிகிறது, இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் நெட்டு இருக்குது. காலில் அந்த பார்டர் அந்த கீழே அப்படியே ஒரு மாதிரியாக சல்லடையாக இருக்குது. அந்த மாதிரி இதுதான் இப்போ ட்ரெண்டிங். அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க, இன்னமும் நீங்கள் இப்படி பிளெயின் புர்காவா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னா, வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் லேட் ஆகும், அதுக்கு தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். எளிமையாக கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ காலங்கள் அப்படியே மாறி போச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த மாதிரி புர்காவே எங்களுடைய கடைகளில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ஹிஜாப் உடைய முறைகள் பெண்கள் இடத்துல இருக்குது. ஹிஜாபுக்கே இன்னொரு ஹிஜாப் போடக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்னைக்கு மக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைகள் எல்லாமே மாற வேண்டும். ஹிஜாப் அணிந்தும் ஒரு பெண் அவள் ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறாளா இல்லையா என்று ஒருத்தவங்க நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த பெண் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரவே முடியாது. அதிலே சில பெண்கள் ஃபேஷன் அப்படின்ற பேரில் எப்படி இருக்கிறாங்க, கொண்டை போட்டுக்கிட்டு இந்த உச்சி இங்கே இருக்குது இல்லையா, இங்கேருந்து அப்படியே கொண்டை அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கார்ஃப் போடுறாங்க, அதுக்கு மேலே இல்லாட்டினா ஷால் ஏதாவது போடுறாங்க. அது அப்படியே அப்பட்டமாக வெளியே தெரியுது. வீடுகளில் எப்படி பெண்கள் ஒரு அலங்காரத்தோடு இருப்பாங்களோ அதே அலங்காரத்தோட மக்கள் வெளியில் நடமாடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது. இந்த நிலைகள் எல்லாமே மாற வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்கள் எல்லாம் நரகவாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஹிஜாபினுடைய விஷயத்தை நம்ம படித்து கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு ஹிஜாப் என்பது இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் நம்ம போடணும், டைட்டாக போடக்கூடாது, நல்ல பெருசாக நல்ல லூஸாக நம்ம போடணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைகளுக்கு அப்போருந்தே பழக்கி விட்டாதான் அந்த பெண்கள் நல்ல இளவயது பெண்களாக ஆகும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே நல்ல ஹிஜாபையும் அழகழகாக போட்டு, ட்ரெஸ் மாதிரியே ஹிஜாபையும் அழகழகாக போட்டு அந்த பெண்ணுடைய மைண்ட் செட் அந்த அப்படியே ஆயிடும். அப்போ ஒரு 20-25 வயசு வந்தோடனேயுமே நீ இப்படி புர்கா போடக்கூடாது, இப்படி தான் நீ போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை ஏற்றுக்குருமா? ஏற்றுக்காதா? ஏற்றுக்கவே செய்யாது. அப்போ அந்த வீட்டில் ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ தான் தாய்மார்களுக்கு ஒரு கவலை வருது. அப்போ தான் மதரசாவை நோக்கி வர்றாங்க, உஸ்தாதா என் பிள்ளை இப்படிலாம் இருக்குது, அந்த பிள்ளை ஹிஜாப் போடவே மாட்டுது, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய 5 நிமிஷம் அட்வைஸ் அந்த பிள்ளை மாறுமா? சின்ன பிள்ளையில இருந்தே தாய் விட்டுட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, சுத்தமாக ஹிஜாப்ங்கிறதே கிடையாது. காலேஜுக்கு போகிறாங்க, கோயடில் படிக்கிறாங்க, காலேஜோட ரூல்ஸு ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பெண்களும் அப்படியே போகிறாங்க. கல்யாணம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வரும்போது நீ புர்கா போட்டு இருக்கணும்னா அந்த பிள்ளை போட மாட்டேன் அப்படின்னு மறுக்குது. அப்போ நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கள், நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னா இது என்ன ஒரு வியாபாரமா? ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிடிக்காம ஒரு இடத்துல வரும் பொழுது அதை நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறது இது என்ன நிலைமை அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. அப்போ இந்த நிலைகள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் மாற வேண்டும். ஹிஜாப் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்காக கொடுத்த ஒரு கட்டளை. எப்படி தொழுகை என்பது ஒரு வணக்க வழிபாடோ,
நோன்பு வைப்பது என்பது ஒரு வணக்க வழிபாடோ, ஹஜ்ஜு ஜக்காத் கொடுக்கறது இது எல்லாமே ஒரு வணக்க வழிபாடோ, அது மாதிரி நாம் ஹிஜாப் அணிவதும் ஒரு வணக்க வழிபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்பது ஹிஜாப் கிடையாது. வயசுக்கு வந்த பிள்ளைய எல்லாமே ஹிஜாப் போடணுன்ற ஒரு சடங்கு ஹிஜாப் கிடையாது. தொழுகைக்கு எப்படி ஒரு நன்மையோ அதே மாதிரி இந்த நான் ஹிஜாப் அணிவது என்னுடைய இறைவனுடைய கட்டளை. அல்லாஹ் தொழுகையை எப்படி கட்டளையாக்கி நான் தொழுகையை நிறைவேற்றுகிறேனோ அது மாதிரி ஹிஜாப் என்பதையும் பெண்களுக்கு அல்லாஹ் கட்டளையாக்கி இருக்கிறான். அந்த கட்டளையை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஒரு உணர்வு நமக்கு வரணும். இது ஒரு இபாதத் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு பேணுதலாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிறதே கிடையாது. அடுத்து நரகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு சொன்னால் தொழாத மக்கள். அந்த மக்கள் தொழுகவே மாட்டாங்க. அந்த மக்களுக்கு மறுமையில் அல்லாஹ் பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய அந்த நரகம் என்ன அப்படின்னு சொன்னால் சக்கர் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு நரகம். இந்த சக்கர் அப்படின்ற நரகம் எப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நரகங்கள்லேயே மிகப்பெரிய நரகம் அப்படிங்கிறது சக்கர் அப்படின்ற நரகம் தான். இந்த நரகத்துக்கென்று அல்லாஹ் விசேஷமாக ஒரு தண்டனை 3 சாரார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாஹ் சூரத்துல் முதஸ்ஸிர்ல சொல்கிறான், சொர்க்கவாசிகள் இந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம். அந்த சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்களாம், இருக்கிற நரகத்திலேயே மோசமான நரகமாக இந்த சக்கர்ன்ற நரகம் இருக்குது, இவ்வளவு கொடுமையாக இருக்குதே அப்படின்னு அந்த சொர்க்கவாசிகள் பார்த்து கேட்பாங்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர்ன்ற நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸ்வல்லீன், நாங்கள் தொழுபவர்களில் இல்லை, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது தொழாமல் நாங்கள் இருந்துட்டோம், அதனால அல்லாஹ் எங்களுக்கு இந்த நரகத்தை கொடுத்துருக்குறா. மற்ற நரகங்கள் எப்படின்னா அந்த நரகத்திற்குள் போடும் பொழுதுதான் வேதனைகள் என்பது அந்த மனிதனுக்கு உண்டாகும். ஆனால் அந்த சக்கர் அப்படின்ற அந்த நரகம் எப்படின்னா அந்த நரகத்தினுடைய அந்த வெப்பத்தினுடைய அந்த புகை வரும் இல்லையா, அப்படியே புகையாக வரும்ல, நெருப்பினுடைய புகை, அந்த புகை அந்த ஒரு மனிதனுடைய தோலில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தோல் அப்படியே கருகிருமா. புகை தோலில் பட்டாலே தோல் கருகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நரகத்தினுடைய வீரியம் என்பது எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமானதாக இருக்கக்கூடிய நரகம்தான் அந்த சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரகம். அப்போ இந்த நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா தொழாதவர்கள். அதுக்கப்புறம் யாருன்னு சொன்னால் வலம்னக்கு தஈமுல் மிஸ்கின், நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்காதவர்களாக நாங்கள் இருந்தோம். ஃபஸ்ட்டு தொழாதவங்க, அடுத்து ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்கள். வக்குன்னா நஹூலு மஅல் ஹாயிலின், நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம். இந்த 3 சாராருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியது சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம். இதையே நம்ம இங்கே சொல்கிறோம்னா இந்த 3 விஷயங்களுமே அதிகமாக பெண்களிடத்தில் தான் காணப்படுகின்றது. அந்த பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தொழுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நேரமே கிடைக்கல. ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தைகள், எங்களுக்கு நேரமே கிடைக்கல. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஷைத்தான் எங்களை வலிக்கெடுக்கிறான். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னைக்கு நாடுறானோ அன்னைக்கு நாங்கள் தொழுதுருவோம். இப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குதா? 24 மணி நேரத்தில் 5 வேளை தொழுகை ஒரு 5 நிமிடம் வச்சாலே நமக்கு போதும். நம்மளுடைய ஃபர்லான ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சிடுவோம். நாளை மறுமையிலுடைய முதல் விசாரணை தொழுகை தான். அஸ்வலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை தான் சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிறணும். மற்ற அமல்களையாவது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நோன்பு அப்படிங்கிறது நோயாளியாக இருந்தாங்கன்னா நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பயணத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நோன்பு வைக்க வேண்டாம். வயசான முதியவர்களாக இருந்தால் நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சலுகைகள் இருக்குது. ஹஜ்ஜு ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் வசதியானவர்கள் ஜக்காத் கொடுங்க, வசதியானவர்கள் ஹஜ்ஜுக்கு நீங்கள் போங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்கள் மீது அது கடமை இல்லை அப்படின்னா அல்லாஹ் இந்த அமல்கள் எல்லாத்துக்குமே சில சலுகைகளை கொடுத்துருக்குறான்.
ஆனால் தொழுகை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்கப்படாத ஒரே அமல் எது அப்படின்னா அது தொழுகை தான். நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் தொழுகணும், ஆரோக்கியமாக இருந்தாலும் நீங்கள் தொழுகணும். நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் தொழுகணும், நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் தொழுகணும். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் தொழுகணும், பணக்காரனாக இருந்தாலும் நீங்கள் தொழுகணும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் தொழுகையை விடுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது. உங்களால் நின்று தொழுக முடியலையா, உட்காந்து தொழுங்க. உட்காந்தும் தொழுக முடியலையா, படுத்து தொழுங்க. படுத்து தொழுக முடியல, சுய நினைவு மட்டும்தான் இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. தொழுகை வக்து வருது அப்படின்னா நியத் வச்சு நான் இப்படிலாம் நான் தொழுகிறேன்ற எண்ணத்தையாவது மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு அனுமதியுமே நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போர் நேரங்களிலும் கூட அச்ச நேர தொழுகையை அல்லாஹ் என்னைக்கு எங்களுக்கு கடமையாக்குனானோ அப்பவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், தொழுகையை விடுவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியுமே அல்லாஹ் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். போர் எப்படிப்பட்டது, போர்க்களம் அப்படின்றது எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். எதிரிகள் எப்போ நம்மளுடைய உயிரை போக்குவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. முன்புறமாக ஈட்டி தாக்கி நம்மளுடைய உயிர் போகுமா, பின்புறமாக அம்பு எறிந்து எதிரிகள் நம்மளை தாக்குவாங்கன்றது எதுவுமே தெரியாது. உயிர் போகக்கூடிய அந்த சூழலிலும் கூட நீங்கள் தொழ வேண்டும் என்ற அச்ச நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குறான். அந்த காலகட்டத்திலேயே தொழுகை இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் நம்மளுடைய வீட்டில் ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறோம், பாதுகாப்பு உடையவர்களாக நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய எல்லா அருள்கொடைகளையும் பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லை, அவனை வணங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று மக்களில் ஒரு சில கூட்டத்தார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும், தொழுகை அப்படிங்கிறது தான் முதல் விசாரணை. அந்த விசாரணையில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றால் அவன் சொர்க்கவாசி, அந்த முதல் விசாரணையில் ஒரு மனிதன் தோற்றுவிட்டால் அவன் நரகவாசி. இந்த நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் அதிகமாக பெண்கள், அவர்கள் நிறைய பேர் தொழாதவர்களும் இருக்கின்றார்கள். இந்த சூழல் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்மளிடத்திலிருந்து மாறணும். நம்ம தொழுதாதான் நம்மளை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளும் தொழுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் தொழுவாங்க. நம்மளே தொழுகாமல் நான் பயான் மட்டும்தான் நான் கேட்பேன், நான் ஜும்மா பயான்கள் மட்டும் அட்டன் பண்ணுவேன், நான் மதரசாக்கு நான் போவேன், நான் இஸ்லாமிய புத்தகங்கள்லாம் நான் படிப்பேன், நிறைய பயான்கள் கேட்பேன், வெறும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொதி சுமக்கக்கூடிய கழுதை போல ஒன்றுத்துக்குமே பயனே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம செயல்படுத்திட்டு வந்தால்தான் அதற்கென்று ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அதிகமாக இன்ஷா அல்லாஹ் தொழுபவர்களாக நம்ம இருக்கணும், ஏழைகளுக்கு அதிகமாக உணவு கொடுப்பவர்களாக நம்ம இருக்கணும். இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு நம்ம 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 சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு ஒரு ஏழைக்கு ஒரு கை நம்ம கொடுக்கறதுல நமக்கு அதில் பரக்கத் தான் ஏற்படும், நமக்கு குறையவே செய்யாது. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய நமக்கு அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இறைக்கின்ற அந்த கிணறு தான் அது ஊறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நமக்கு இல்லாமல் ஏழ்மை அப்படின்ற மாதிரியாக தோணும். நம்ம 10 ரூபா தான் நம்ம வச்சிருக்கிறோம், அந்த 10 ரூபாயா கொடுத்தா 20 ரூபாயா ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹ் பரக்கத் செய்யுமா அப்படிங்கிறது எதில் பரக்கத் அப்படிங்கிறது எது, நம்ம மக்கள்கிட்ட அதுலேயே ஒரு தடுமாற்றம் இருக்குது. 10 ரூபா போயிருச்சு, நான் 10 ரூபா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சுட்டேன், அல்லாஹ் வளர்ப்பேன் பரக்கத் செய்வேன்னு சொல்கிறேன், அப்போ எனக்கு 20 ரூபா 40 ரூபாயா தானே என் கைக்கு வரணும், ஆனால் வரலையே, இருந்த 10 ரூபாயும் போயிருச்சே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றான். எந்த மக்களுமே இன்னைக்கு படுத்த உடனேமே தூக்கம் வராமல் எத்தனையோ பேர் 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் எப்போவோ நடு ராத்திரியில் தூங்கி ஃபஜருக்கு எந்திரிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் படுத்த உடனேமே தூங்குறேன், ஃபஜருக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக எந்திரிக்கிறேன்னா இதுதான் பரக்கத். மற்ற மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நாடலையே, அல்லாஹ் அந்த தர்மம் கொடுக்கிறவங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை நாடுறானே, ஃபஜருடைய தொழுகை அவங்களுக்கு கிடைக்குதே. கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷம் எனக்கு கிடைக்கல, எனக்கு சந்தோஷத்துக்காக நான் என்ன செய்யன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு உலகம் முழுவதும் தேடி எங்கே சந்தோஷம் இருக்கும், எங்கே நிம்மதியும் இருக்கும் என்று அலைந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஓட்டு வீடு ஒரு குடிசை வீட்டில் இருக்கும் பொழுது புன்முறுவலோட சிரிச்சு பிள்ளைகளோட நம்ம சந்தோஷமாக நம்ம இருக்கிறோமே. கோடிக்கணக்கான பணங்கள் கொட்டி கிடந்தாலுமே சுகர் இருக்குது, என்னால் இந்த உணவு சாப்பிட முடியாது, ப்ரெஷர் இருக்கு எனக்கு இந்த உணவு சாப்பிட முடியாது,
அல்சர் இருக்கு, எனக்கு இந்த உணவு சாப்பிட முடியாது அப்படின்ற மக்கள் அவங்க இருக்கிறாங்க. எது கொடுத்தாலும் சாப்பிடலாம், எது கொடுத்தாலும் செமிக்கும் அப்படின்ற ஒரு உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறால, இதுதான் பரக்கத். அப்போ இந்த ஒரு தன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆகணும். இப்படி இருந்தோம்னா நரக நெருப்பில் இருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து வீணானவற்றில் மூழ்கி கிடப்பார்கள் தான், அதுவும் பெண்கள் தான் அதிகமாக மூழ்கி கிடக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நிறைய, அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம், மக்கள் ஒரு 2 பெண்கள் சேர்ந்தாங்கன்னா புறம் பேசுகிறாங்க, அவதூறு சொல்கிறாங்க, வீணான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி ட்ரெண்டிங் மாறிடுச்சு. காலங்கள் மாற மாற அதுவும் மாறுது. டைரெக்டாக புறம் பேசுகிறதுக்கு பதிலாக இப்போ வாட்ஸ்அப்பில் புறம் பேசுகிறோம். இதுதான் வித்தியாசம். ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நேரங்கள் அப்படியே கழியுது. அந்த யூடியூப்பில் அந்த ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பயான் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுப்போம். ஒன்று மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். கை அப்படியே போய்கிட்டே இருக்குதா, 4 வீடியோ தான் பார்த்து 20 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியலப்பா. அப்போ இந்த நேரங்களை குறித்தும் எல்லாம் மறுமையில் விசாரிக்கிறாரா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அந்த நிலைகள்லையும் நம்ம மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பெண்களிடத்தில் மாற்ற வேண்டியது இருக்கின்றது. அதிகமாக நரக நெருப்பிலிருந்து நாம் நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும். பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை நாம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்யணுமோ அதை எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யணும். இப்போ இங்கே நமக்கு தொழுகை அப்படின்றது பார்த்தோம். சில பெண்கள் 5 வேளை தொழுகைகளையும் தொழுதுட்டு அதோட எக்ஸ்ட்ராவாக ஜும்மா தொழுகை அப்படிங்கிறதையும் தொழுகிறாங்களா இல்லையா? நம்ம பள்ளியில் அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்கள் எல்லாருமே மாஷா அல்லாஹ் தொழுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பெண்கள் பள்ளிக்கே போகக்கூடாது அப்படின்ற அந்த காலங்கள்லாம் போய் தொழுகைக்கு, ஜும்மா தொழுகைகளுக்கு பெண்களும் வரலாம் அப்படின்ற ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி இந்த நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜும்மாவில் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிறணும். நம்ம வீட்டில் இருந்து உழு செஞ்சு நம்ம இந்த பள்ளிக்கு நம்ம நடந்து வரோம் இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மைகள் நமக்கு இருக்குது. அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுனா ஒரு தீமையை அழிக்கிறான், ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த எண்ணத்தோடையே நம்ம அப்படியே சலவாத் சொல்லிக்கிட்டே வெள்ளிக்கிழமை அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொல்லணும். அப்படியே உட்காரணும் அப்படின்னு சொன்னால், பள்ளிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே யார்கிட்டையும் எதுவும் பேசவே கூடாது. யாராவது நீ இப்படி செய்யாத அப்படின்னு ஒற்றை வார்த்தை தான், இப்படி செய்யாத அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தையை கூட சொன்னாலுமே அவங்களுக்கு ஜும்மா அப்படின்றது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வீணாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஜும்மா அந்த பேசினவங்களுக்கு வீணாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வீட்டில் வேலைகளை முடித்து அவசரமாக கிளம்பி நம்ம ஜும்மா தொழுகணுன்ட்டு நம்ம வர்றோம் இல்லையா, அப்போ இந்த பள்ளிக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குதுல்ல, அந்த பள்ளியில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பேசணும்னு இருந்துச்சுன்னு சொன்னால் வீட்டுக்கு நம்ம ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்ம பேசிக்கலாம், அல்லது பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசி முடிச்சுட்டு நம்ம வரலாம். ஆனால் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பள்ளிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆண்களுக்கு வரணும். பெண்கள் பள்ளிக்கு வராங்களா இல்லையா, ஒன்றுமே சத்தம் கேட்கவே இல்லையே அப்படின்ற நிலைமை வரணும். ஆனால் பெண்கள் அதிகமாக பேச பேச ஒன்று அவங்களுடைய ஜும்மா தொழுகையும் வீணாக்கிக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் அது என்னாகுது, ஒரு தொந்தரவாக இருக்கின்றது. இந்த நிலைமைகள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் மாறணும். நம்ம வர்றோமா, தொழுகைக்கு முன்பாகவே நம்ம வந்துட்டோம், ஹுத்துபா இன்னும் பண்ணவே இல்லை, இமாம் மிம்பரில் ஏறவே இல்லை, பள்ளிக்கு வந்த உடனே 2 ரக்காயத் நம்ம தொழுகணும். தொழுதுட்டு யார்கிட்டையும் எதுவுமே பேசவே கூடாது. ஒரு சஹாபி கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜும்மா தொழுகையின் பொழுது என்னத்தையோ ஒரு சிறு கற்கள், அப்போவெல்லாம் மண் தரை தானே, இப்போ நமக்கு தரை மாதிரிலாம் இல்லை, அந்த தரைக்கு மேலே பாய் போடுற இந்த சூழலும் கிடையாது, மண் தரை தானே. ஒரு சஹாபி ஒரு சின்ன கல், அந்த கல்லை என்ன பண்ணுறாங்கன்னா உருட்டி எடுத்து அதை கையில் வச்சு இப்படியே கவனிச்சுக்கிட்டே அந்த கல்லை தான் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கூட அப்படி செய்யக்கூடாதுன்ற சொல்ல தடுத்துருக்குறாங்க. அப்போ அப்படி அந்த மனிதர் யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை, எதுவுமே சொல்லவும் இல்லை. ஆனால் அவங்களா அந்த கல்லை அப்படி நோண்டிக்கிட்டு இருந்ததே ஜும்மா பாலாயிடுச்சு அப்படின்னா, நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும், நம்ம நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக தானே நம்ம பள்ளிக்கு வரோம். ஆனால் இருக்கக்கூடிய நன்மைகளும் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா
அப்போ இந்த நிலைகள் எல்லாமே இருக்கக்கூடாது. நம்ம வந்தோமா, யாராவது சலாம் சொன்னால் கூட பதில் சலாம் நீங்கள் சொல்லாதீங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மளே நம்ம சொல்லிக்கிறணும். உள்ளுக்குள்ளே வந்துட்டால் வெளியே போகிற வரைக்கும் பேசவே கூடாது. நம்ம இருக்கிறதே தெரியவே கூடாது. வெளியே போனதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும், அல்லது தொழுகை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் முழுமையான நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய முடியும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? யார்கிட்டையுமே பேசக்கூடாது. வந்து தெரியாதவங்க வந்து என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் கூட எப்படி இருக்கணும்? பேசவே கூடாது, அப்படியே அமைதியாக இருக்கணும். நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் பேச மாட்டேன், என்னுடைய வாய்க்கு ஒரு பெரிய ஒரு லாக் நான் போட்டுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம இருக்கணும். முடித்ததுக்கப்புறம் அப்போ பேசுவாங்க, என்ன நான் வந்து சலாம் சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு கேட்குறேன், ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை அப்படின்னு சண்டைக்கும் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அப்போ நம்ம எடுத்து சொல்லணும், இல்லைப்பா ஜும்மாக்கு வந்துட்டோம் அப்படின்னா பேசக்கூடாது, நீயும் இனிமேல் பேசாத, முடிச்சதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? யாராவது இப்போ இந்த ஹதீஸை கேட்டுட்டு பயானுக்கு வராத ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள சைலண்ட் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிளை உசுன்ட்டு இல்லை பேசாத அப்படியும் நீங்கள் சொல்லக்கூடாது. நம்மளுடைய வேலை நம்ம வந்தால் பேசக்கூடாது. இப்போ 10 பேர் நம்ம இருக்கிறோம், 8 பேர் பேசாமல் இருக்கிறாங்க, 2 பேர் மட்டும் பேசுகிறாங்கன்னா அந்த 8 பேரை பார்த்து அந்த 2 பேரும் அமைதியாகிடுவாங்க. இதுதான் இயற்கையான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ ஒரு கட்டத்தில் எப்படி ஆகிடும்னா, அந்த பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போனால் பேசவே கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நம்ம பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு சூழலும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அந்த மாதிரி இருந்தால் அதிகமான நன்மைகளை, நாம் நினைக்கக்கூடிய அந்த நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பெறலாம். நமக்கும் அந்த ஜும்மாவை அடைந்த நன்மை இருக்கும், மற்றவங்களுக்கும் அது பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் நாம் நரக நெருப்பை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் நம்முடைய இறைவன் காப்பாற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இங்கே எவ்வாறு நாம் ஒன்று கூடியுள்ளோமோ இதைப்போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பேசினது ஏதாவது கேள்வி கேட்கலாமா? பதில் சொல்லுவீங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்குதா? நல்லா கவனிச்சிங்க, மாஷா அல்லாஹ். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டீ குடிச்சிட்டு போங்க எல்லாரும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.